Experiment number 15, study of pneumatic symbols. So pneumatic symbols, so இதில் வந்து ஏர் ஆப்ரேட் பண்ணுற ஒரு சிஸ்டமேட்டிக். ஓகே, ஸோ pneumatic சிஸ்டமேட்டிக்கில் ஃபஸ்ட் ஒன் பார்க்குறது ஸோ pneumatic வால்வ்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது செக் வால் அப்படிங்கிறது ஸோ ஏரை வந்து ஒன் வேல அலோவ் பண்ணக்கூடியது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் படி ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு அலோவ் பண்ணுவோம், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு அலோவ் பண்ணாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒன் சைடு, இதுவும் அந்த செக் வால்வோட கான்செப்ட் தான். ஓகே, ஒன் டைரெக்ஷனில் அலோவ் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த பாத், ஓகேவா, அந்த செக் வால்வை பைபாஸ் பண்ணி போகக்கூடிய அந்த பாத்தில் வந்து நமக்கு ஃப்ளோ கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ அட்ஜஸ்ட் தி ஃப்ளூயிட், நம்ம இதில் ஃப்ளூயிட்னு யூஸ் பண்ணக்கூடிய ஏர். ஓகேவா, ஸோ அந்த ஏரோட ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டமோட சிம்பிள் இது. ஓகேவா, அடுத்து ரிலீஃப் வால்வ், ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸஸ் ப்ரெஷர் என்ன ஆகுது ரிலீஃப் பண்ணக்கூடிய ப்ரெஷர் ரிலீஃப் வால்வோட சிம்பிள். நெக்ஸ்ட்டு வால்வ்ஸ், 2x2 வால்வ்ஸ். ஓகேவா, ஸோ இதில் ஈச் பொசிஷன்ஸ் ஓகேவா ஹேவிங் 2 வே. ஓகேவா, ரெண்டு பொசிஷன்ஸ் இருக்கும், ரெண்டு பொசிஷன்ஸ்லேயும் 2 வே தான் இருக்கும், ஒரு இன்லெட் ஒரு எக்ஸிட் மட்டும் இருக்கும். ஓகேவா, அதான் என்ன பண்ணுறோம், ஸோ 2 பொசிஷன் 2 வே வால்வ்னு சொல்கிறாங்க. அடுத்து 2 பொசிஷன் 3 வே. ஓகேவா, 3x2 வால்வ் அப்படிங்கிற டேரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஈச் பொசிஷன் ஹேவிங் 3 வே. ஓகேவா, ரெண்டு பொசிஷன் இருக்கும், 3 வே இருக்கும் ஒவ்வொரு பொசிஷன்லையும். நெக்ஸ்ட்டு ஸோ 2 பொசிஷன் 4 வே போர்ட்டட். ஓகேவா, ஸோ இதை வந்து என்னென்னா 4x2 வால்வ்ஸ் டேரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ 4 வே இருக்கும், ஈச் பொசிஷன் ஹேவிங் 4 வேஸ் அண்டு 2 பொசிஷன், ஒவ்வொரு பொசிஷன்லையும் 4 வே இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2 பொசிஷன் 4 வே 5 போர்ட்டட். ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ 5x2 வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 5x2 டேரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, 5 வே, ஈச் பொசிஷன் ஹேவிங் 5 வேஸ். ஓகே, ரெண்டு பொசிஷன் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு பொசிஷன்லையும் 5 வேஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 பொசிஷன்ஸ் 4 வே போர்ட்ஸ் க்ளோஸ்டு சென்டர் பொசிஷன்ஸ். இது அப்படின்னா 4x3 வால்வ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஈச் பொசிஷன் ஹேவிங் 4 வே, 4 வே இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும். ஃபஸ்ட் ஒன் ஃபார்வர்டாக இருக்கும், செகண்ட் ஒன் வந்து நியூட்ரலாக இருக்குது. ஓகேவா, ஸோ எந்த ஒரு பொசிஷனும் என்ன ஆகாது, அதில் ஆப்ரேட் ஆகாது, அதான் க்ளோஸ்டு பொசிஷன் சொல்கிறோம். அடுத்து தேர்டாக இருக்கக்கூடியது ரிவர்ஸ் பொசிஷன், அதாவது ரிட்ராக்ஷன் பொசிஷன்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ 3 பொசிஷன்ஸ் 4 வே 5 போர்ட்டட்ஸ் இன் த போர்ட்ஸ் ஓப்பன் டு ப்ரெஷர் இன் சென்டர் பொசிஷன்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸோ சென்டரில் வந்து ஒரு 2 வே வந்து எப்படி இருக்குன்னா ஓப்பன் பொசிஷன்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இதுவும் என்னன்னா என்ன தான் அப்படின்னா ஸோ 5 வே. ஓகேவா, ஸோ 5 வே இருக்கும், 5x3 வால்வ்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஈச் பொசிஷன் ஹேவிங் 5 வே, ஒவ்வொரு பொசிஷன்லேயும் 5 வே இருக்கும், 3 பொசிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸோ குயிக் எக்ஸாஸ்ட். ஓகேவா, ஸோ எக்ஸாஸ்ட் ஆகக்கூடிய வே அதான் சொல்கிறோம், அதோட சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஷட்டிலோட சிம்பிள். ஷட்டிலுங்கிறது அப்படின்னா ஏதாவது ஒரு டேரக்ஷன்ஸ், ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கும், இல்லை ரைட் சைடில் ஆப்ரேட் ஆகும். ஓகேவா, ஸோ அதோட சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ வால்வ் ஆக்டிவேட்டர், இந்த வால்வ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டமேட்டிக் தான் என்ன சொல்கிறோம், ஸோ வால்வ் ஆக்டிவேட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அந்த வால்வ்ஸில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ். ஓகேவா, ஸோ மேனுவல் ஜென்ரல் சிம்பிள், ஸோ இது வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு புஷ் பட்டன்னா ஸோ அமுக்கினா ரிட்டன் ஆயிரும், ஒரு டைம் அமுக்கலாம், அடுத்து கை எடுத்தோன்னா ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கலி வில் ரிட்டன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லிவர் டைப் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு பொசிஷன்ஸ், ஸோ ஃபார்வர்டு இந்த லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணோம் அப்படின்னா அங்கே மூவ் ஆகும், அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணோம் அப்படின்னா இல்லை ரைட் சைடில் மூவ், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்து அதே லிவர்லேயே எப்படி இருக்குன்னா ஸோ பெடல் டைப். ஓகேவா, ஸோ அதான் சொல்லியிருப்போம், ஸோ ட்ரெடில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அடுத்து மெக்கானிக்கல் கேம். ஓகேவா, ஸோ ஏதாவது ரோலர் அந்த வெஜ் டைப் அந்த மாதிரி இதை வச்சு என்ன பண்ணுவோம், ஸோ ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டமேட்டிக். தென் கேம் வச்சு ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டமேட்டிக் எல்லாமே என்ன சொல்லுவோம் நம்ம கேம் ஆப்ரேட்டர். ஸோ அதோட சிம்பிள் தான் இது. அடுத்து ஸ்ப்ரிங். ஓகேவா, ரிட்டன் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம், நம்ம வால்ஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்ப்ரிங் வச்சு தான் பண்ணியிருப்போம், ரிட்டன் பண்ணியிருப்போம், ஆட்டோமேட்டிக் ரிட்டன். ஸோ அதோட சிம்பிள் இது. ஓகேவா, அடுத்து ஸோ லைன் இண்டிகேட்ஸ் விச் டிட்டன் இன் யூஸ். ஓகே, ஸோ டிட்டன் இன் யூஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சொலினாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எலக்ட்ரிக்கல் சப்ளை வச்சு என்ன பண்ணுறது ஆப்ரேட் பண்ணக்கூடிய வால்வ்ஸ். ஓகேவா, அடுத்து ஸோ இன்டர்னல் பைலட் சப்ளை அப்படிங்கிறது ஏர் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த வால்வ்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதான் சொல்கிறோம், ஸோ பைலட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் அதான் ரிமோட் பைலட் சப்ளைங்கிறது அதோட அட்வான்ஸ்டாக வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஸோ காம்போசிட் சொலினாய்ட் அண்டு பைலட் ஆர் மேனுவல். ஓகே, இது மல்டி ஆப்ஷன்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ காம்போசிட் சொலினாய்ட் அண்டு பைலட் ஆர் மேனுவல் ஓவர் ரைடு அண்டு பைலட். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸோ 3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, நமக்கு எதனாலும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ.